ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருக்கு டீ போட்டாலும் சரி, பல்காக டீ போட்டாலும் சரி, இவ்வளோ தான் ப்ரொசீஜர். எந்த டீ பவுடராக இருந்தாலும் சூப்பராக வந்துடும். வெறும் சிம்பிளாக ஏலக்காய் மட்டும் போட்டு ஏலக்காய் டீ தான் இப்போ பண்ண போகிறோம். எந்த கடைக்கு நீங்கள் போயிட்டு ஏலக்காய் டீ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ரிப்ரேஷன் இருக்கும். ஃபுல் க்ரீம் பாக்கெட் மில்கில் நீங்கள் டீ போடுறீங்க அப்படின்ட்டா 1 லிட்டர் பாக்கெட் மில்க்குக்கு நீங்கள் டீ குடிக்கிற கப்பால் 2 கப் வந்து தண்ணி ஊற்றலாம். அதுவே வந்து பசும்பால் இல்லைனா வந்து டண்டு மில்க் இருக்குல்ல, அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதில் வந்து தண்ணியெலாம் வந்து ஆட் பண்ண வேண்டாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு பால்காரர் அவரே தண்ணி ஊற்றியே கொண்டு வந்திருக்காரு. அதனால் நான் தண்ணியை ஆட் பண்ணலை. இது 1 லிட்டர் பால். இதுக்கு முன்னாடி நான் நிறைய டீ ரெசிபீஸ் போட்டிருக்கேன். ஆனால் அதில் இந்த டீ டிகாஷன் போட்டது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து ஏலக்காய் மட்டும் வச்சு நான் போடுற டீ. இது 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி குழிக்கரண்டி வச்சு இந்த கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பாத்திரம் அடி பிடிக்காது. சைட்லலாம் வந்து திட்டுத்திட்டாக வராது. அந்த பாலோட அந்த ஆடையெல்லாம் அப்படி சேராது. அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வந்து பால் வந்து பொங்குற மாதிரி வரும், நுரைச்சி வரும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம டீ தூள் போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணுற டீ பவுடர் வந்து 3 ரோசஸ். நீங்கள் உங்கள் விருப்பம் எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க. இது டீ பவுடர் அளவு என்ன அப்படின்ட்டா 4 டீஸ்பூன் வந்து டீ பவுடர் போட்டிருக்கேன். போதும், ரொம்ப போட வேண்டாம். ஏன்னா இது கிளற அப்படியே இந்த டீயோட கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இது வந்து இந்த மாதிரி நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த டீ பவுடர் பால் எல்லாமே சேர்ந்து வரும் நமக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் கரண்டி போட்டு கிளறி விடுறேன். இது நீங்கள் நிறைய டீ கடையிலையும் பார்த்துருப்பீங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம கிளறி விடலாம். ஹையில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் பொங்கிடும், ஆனால் அந்த ஃப்ளேவர் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி மீடியமில் வச்சு இப்படி நம்ம கரண்டி போட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா டீயோட கலரும் வந்து அழகாக மாறிடும். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டால் போதும். இதுக்கப்புறம் கொஞ்சம் பொங்குற மாதிரி வரும் இல்லையா? அப்போ தான் வந்துட்டு ஏலக்காயை பொடிச்சு வச்ச ஏலக்காயை போடுறோம். ஆரம்பத்துலேயே போட்டால் ஏலக்காய் ஃப்ளேவர் நிறையா வராது. ஏலக்காய் டீ மட்டும்தான் போட போகிறோம் அப்படின்னா ஏலக்காயை இந்த மாதிரி டீ பொங்கி வரும், அந்த மாதிரி ஸ்டேஜில் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நிறைய பேர் வெள்ளை சர்க்கரை இருக்குல்ல, அதை சேர்த்துருவாங்க டீயில், அப்படியே கிளறி விட்டுட்டே இருப்பாங்க. அது நல்லது கிடையாது. வெள்ளை சர்க்கரை நீங்கள் வந்து டீயெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இறக்கிட்டு கப்பில் வெல்லம் சேர்த்துக்காங்க, இல்லை கருப்பட்டி அது மாதிரி சேர்த்து குடிச்சிக்காங்க. நாங்கள் யாரும் சர்க்கரை சேர்க்க மாட்டோம், அதனால் நான் போடலை. இந்த பொங்கி வர ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஏலக்காய் 5 ஏலக்காய் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே அதில் போட போகிறேன். நான் போட்டுட்டேன்னா ஒரு ஏலக்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வேண்டாம். ஒரு 2-3 கிளறு இப்படி கிண்டுனா போதும், இறக்கிடலாம். அப்போ தான் ஏலக்காய் வாசனை டீயில் நல்லா வந்துடும். எந்த ஒரு சமையலுமே என்ன பொருள் போடுறோம் அப்படிங்கிறதுல இல்லை, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறதுல இருக்குது. பிரியாணிலேருந்து அப்படி தான். அதே மாதிரி தான் டீயும். நம்ம ப்ரிப்பரேஷன் தான் அதோட டேஸ்ட்டு, அரோமா எல்லாமே. இப்படி ஏலக்காய் டீ போட்டு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும்.